शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। अथ जीवन्मुक्तिसाधनं मनोनाशं निरूपयामः। मनोनाशं निरूपणं यद्यपि अशेषवासनाक्षये समं तदि अर्थात् मनो नश्यत्येव। ಎಲ್ಲ ವಾಸನೆಯು ಹೋಯಿತು ಮನಸ್ಸು ಹೋಯಿತು ತಾನೇ ಹೋಯಿತು ಅರ್ಥಾತ್ ಮನೋ ನಶ್ಯತಿ. ಅರ್ಥಾತ್ನ ஏதோ உலகத்தில் நிற்கிறதா இருந்தால் அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கணும். எப்போ பிரயோஜனம் இல்லையோ அப்போ அது கழிஞ்சு போயிடும். அப்போ வாசனைகள் இருக்கிறதா இருந்தால் மனசுல இருந்து உபயோகம் இருக்கு. வாசனைகள் இல்லைன்னா மனசுல இருந்து உபயோகம் இல்லை, தானாவே போயிடும். அதனால எத்யபி ஆரம்பிக்கிறார். எத்யபி அசேஷ வாசனா க்ஷே எல்லா வாசனையும் போயிடுனால் அப்படி அர்த்தாத் மனோ நஷ்யத்யேவ பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறதால் அது போயிடும். நஷ்யத்யேவ ததாபி स्वातन्त्र्येण मनोनाशे सम्यक् अभ्यस्ते अपि वासनाक्षयो लक्षितो भवति. அந்த வாசனாक्षயத்தை சம்ரட்சணம் பண்ணணும்னால் மனோநாசத்துக்காக ஒரு அபியாசம் பண்ணணும். மனோநாசாபியாசம் ஒரு அபியாசம் முன்னாடி சொல்லியிருக்கு, வேற ஏதோ விதமா சொல்ல போறா தெரியும். மனோநாசே சம்யக் அபியஸ்தே ஆயுதம் அப்படி சொல்ற. அது சுவாதந்திரியம் பிரயத்னம் கர்த்தவியா. அதனால வந்தது வாசனாட்சியம் வந்ததுன்னா போன வாசனை திரும்பி வரக்கூடாது இல்லையா? அது ரட்சணம் பண்றதுக்கு மனோநாசாபியாசம் சொல்ல சாஸ்திரத்தில் இருக்கிறது. ரட்சிதோ பவதி அதிகத்துவ ஷண்டகத்துவ ஆதி அபியசனேன இதெல்லாம் முன்னாடி சொல்லியிருக்கேன். அதிகத்துவம்னா என்ன, ஷண்டகத்துவம்னா என்ன, இதெல்லாம் நிர்விகாரமா இருக்கிறது. அதுதான் அதனாலேயே தந்து ரக்ஷா சித்தியதி சித்தா இது வாக்கியம். அந்த அதிகத்துவாபியாசம் வாக்கியமும் அர்த்தம். ஷண்டத்வாபியாசம்னால் காமநிகிரகம் அர்த்தம், காமஜயம் அர்த்தம். அந்த மாதிரி அபியாசங்களை முன்னாடி சொல்லியிருக்காங்க இல்லையா? அதனாலேயே இது மனோநாசம் அதான் சுவாதந்திரியம் பண்ணணும். நஜவாக்கியம் நஷ்டே மனசி அதிகத்வாதீனாம் அர்த்தசித்தத்வேன அபியாச பிரயாசாபாவா. மனசு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதிகத்வாபியாசத்துக்கு பிரயோஜனம் இல்லை. மனோநாசாபியாச பிரயாசம் தத்ராபியஸ்தி இது சேத். இப்போ மனோநாச பிரயாசம் இருக்கணுமே, மனோநாசம் வரணும்னா மனோநாசத்துக்கு ஒரு பிரயத்னம் இருக்கணும். அது இருக்கணுமே ஒரு கேள்வி. அசுதாமா சத்திய அவசியத்துவம் பண்ண வேண்டியதுதான். அத்தகைய மனோநாசம் அபியஸ்தா அப்படி அதிகத்வாதையோ ஸ்திரா பவந்தி. மனோநாசாபியாசம் பண்றது இல்லைனால் அதிகத்வாபியாசத்தினால உபயோகம் இல்லை, ஸ்திரமா இருக்காங்க. அதையேவ மனசோ நாசனீயத்தோ ஜனக ஆஹா. அதனால இப்போ நெக்ஸ்ட் வரப்போறது என்னன்னா நிறைய ஸ்லோகங்கள் போட்டது. எதுக்காக கேட்டா மனசுக்கு நாசனீயத்துவம், மனசுக்கு நாசம் வரணும், மனசுக்கு நாசம் பண்ண வேண்டியதுதான் என்கிற விஷயத்துல ஸ்லோகங்கள் கொண்டு வரும். ஜனக ஆஹா சஹஸ்ராங்குர சாகாகிர ஃபல பல்லவசாயின அஸ்ய சம்சார விருக்ஷஸ்ய மனோ மூலநிதி ஸ்திதம். சஹஸ்ர அங்குர 1000 அங்குரங்கள், சஹஸ்ர அங்குர சாகா அக்ர பல பல்லவ எல்லாம் இருக்கு. ஒரு பெரிய விருட்சம் மாதிரி சம்சார அஹீருகம், சம்சார விருட்சம். அந்த விருட்சத்தோட இருக்கக்கூடிய சாலினகா அஸ்ய சம்சார விருட்சத்திய மனசுதான் பீஜம், மனசுதான் அதனுடைய பீஜம், சீடு. இது மனசு சங்கல்பமேவ தன்மன்யே சங்கல்போபசமே நதத சோஷயாமி யதா சோஷம் ஏதி சம்சார பாதபஹ. இப்போ அந்த மனசு இந்த விருட்சமா வரணும்னால் அதுக்கு சங்கல்பம் கொடுக்கணும். சங்கல்பங்கள் இருந்தால்தான் அது விருட்சமா வரும். சங்கல்பம் இல்லைன்னா விருட்சமா வராது. அதனால சங்கல்பமேவ தன்மன்யே சங்கல்போ உபசமே நதத
அப்புறம் மனசு கிடையாது, கிடையாது, அது ஒண்ணும் பண்ணாது. அந்த மாதிரி அதான் வந்து சோஷயாமி யதா சோஷமேதி சம்சார பாதகம். அதனால சங்கல்பத்தை தான் நான் சோஷம் பண்றேன். இதனால அந்த மனசுக்கு சோஷம் வருமோ, அதனால சங்கல்பத்தையே சோஷம் பண்ணும். சம்சார பாதகம், சம்சார பாதகம், பாதகம்னா விருட்சம், பாதேன விபதி பாதகம் விற்பத்தி, காலால குடிக்கிறது, வேறுதான் கால வச்சு, அதனால பாதகம் விருட்சா. அப்ப சம்சார பாதகம் பாதகத்தின சம்சார விருட்சத்துக்கு சோஷனம், விருட்சத்தை சோஷனம் பண்றதுக்கு சங்கல்பத்தை ரிமூவ் பண்றதுதான் முதல் வேலை. சம்சார பாதகம் பிரபுத்தோஸ்மி பிரபுத்தோஸ்மி திருஷ்டோரோ மயா ஆத்மனா. பிரபுத்தோஸ்மி பிரபுத்தோஸ்மி இவன் சொல்றாரு யுரேகா சாது. ஆக்சுவலி யுரேகா அவருடைய சந்தோஷத்தை எதுவும் அவருடைய பாஷையில் சொன்னார். இவர் சொல்ற பிரபுத்தோஸ்மி பிரபுத்தோஸ்மி என்ன காரணம்? திருஷ்டோர அந்த திருடனே பிரச்சனை. ஆத்மனஹா மனோநாம நிகன்வியனம் சொல்றேன், நிகன்வியனம் மனசாஸ்மி சிரமத. மனசாலே எல்லா நாசம் வந்திருக்கும். நபும்சகமிதி ஞாபகம் பாஷணம். நபும்சகமிதி ஞாபகம் பிரியாயை பிரேஷிதம் மன தத்து தத்தைவ ரமதே. அதான் பாணினா பயம். பாணினி மூலமா நமக்கு என்ன பிரமம் ஏற்பட்டது? மனசு நபும்சகம். ஏன்னா மனகா மனசி மனாவசி இருக்கு. அது நபும்சகம், எல்லாரும் உபதிரவம் வராது. பிரியாயை பிரேஷிதம், அந்த காமினியை பார்த்து அதை விட்டாச்சு மனசு திருப்பி எடுக்க முடியல. தத்து தத்தைவ ரமதே, அது அங்கேயே வச்சுட்டு இருக்கும், குடிக்க முடியல. அந்த மாதிரி ஆயிடுச்சோம். அதான் பாணினா வயம். பாணினி காரணமா இந்த மாதிரி ஒரு அர்த்தம் இருக்கு. பாணினி ஒன்றும் காரணம் இல்லை. பாணினி என்ன சொன்னா, மனசு என்கிற சப்தம் நபும்சகலிங்கம் சொன்னா, அதனுடைய அர்த்தம் நபும்சகலிங்கம் சொல்லல. சப்தத்தில் வந்த சப்தத்துக்கு லிங்கம், அர்த்தத்தை சம்பந்தமே இல்லை. தாரா விலிங்கம் இருக்கு. பத்னினா இனே தாரா ராஜதாரா அர்த்தம் நபும்சகலிங்கம், பாரியான ஸ்ரீலிங்கம், எல்லாமே அர்த்தம் தான். பாரதி ஒன்றும் பண்ணல. அப்போ சப்தத்துக்கு சொன்ன லிங்கம் அர்த்தத்துக்கு இருக்குன்னு மகிஷோபியாக அஸ்ய சம்சார விருட்சஸ்ய சர்வோபத்ரவதாயினः உபாய ஏக ஏவாஸ்தி மனசஸ்வஸ்ய நிகிரஹம். அஸ்ய சம்சார விருட்சஸ்ய சர்வோபத்ரவதாயினः, எல்லா உபதிரவத்தையும் கொடுக்கக்கூடிய சம்சார விருட்சத்துக்கு தாயினः உபாய ஏக ஏவாஸ்தி, அந்த சம்சாரத்துக்கு காரணம் ஒண்ணுதான் இருக்கு. என்ன? ஸ்வஸ்ய உபதிரவதாயினः உபாய ஏக ஏவாஸ்தி மனசஸ்வஸ்ய நிகிரஹம். சர்வோபத்ரவதாயினः உபாய ஏக ஏவாஸ்தி. எதுக்கு உபாயம்? அதான் அத்தியாகாரம் பண்ணணும். பதம் இல்லை பாருங்க, ஸ்லோகத்துல கஷ்டமா இருக்கு. அஸ்ய சம்சார விருட்சஸ்ய சர்வ உபதிரவதாயினः சம்சார விருட்சஸ்ய உபாயः அன்வயம் பண்ணா எப்படி வராது. மனோ ஸ்வஸ்ய மனசः விக்கிரஹः உபாயः கஸ்ய संसार वृक्षस्य उपायः. अब संसार वृक्षस्य निग्रहस्य उपायः मनो निग्रहः. அது அத்தியாரம் பண்ண மாதிரி நிறைய நினைக்கிறேன். உபாய ஏக ஏவாஸ்தி கத்தியா சொல்ல முடியாது. கத்தியா எதுக்கு உபாயம்? संसार वृक्षस्य உபாயம் சொல்ல முடியாது. என்ன? மனசः நிகிரஹः संसार वृक्षस्य உபாயமா இல்ல. सर्व उपद्रवदायिनः संसार वृक्षस्य नाशस्य उपायं சொல்ல முடியாது. நாசस्य உபாயம் அது அத்தியாகம் பண்ணிக்கலாம். அப்படிலாம் இருக்க ஸ்லோகங்கள், சில ஸ்லோகங்கள் அப்படி இருக்கு. எச்ச லிங்கம் பரசனா எச்சைனம் மதுசர்பிஷா எச்சைனம் தூபமாந்தியாத்யை சர்வத்திர கட்டேவசா ஸ்லோகம். எச்ச லிம்பம், லிம்பம் தான் தெரியும் இல்லையா? வேப்பம், வேப்பமரம். எச்ச லிங்கம் பரசுனா கிரியாவும் கிடையாது. பரசுனா அவ்வளவுதான். பரசுனா சினத்தி, சினத்தி சொல்லல. எச்சைனம் மது சர்பிஷா, மது சர்பி நெய் மது அதெல்லாம் போட்டு பார்த்தேன், அப்பப்போ வெட்டி பார்த்தேன். ஏன்னா என்ன சொல்ல வருதுன்னா, அதனுடைய அந்த கசப்பு போகலே சொல்ல வருது.
அது ஸ்லோகம் எப்படி இருக்கு? எச்ச லிங்கம் பரசுனா சிரப்பி சிரப்பின்னு சொல்லல. எச்ச ஏனம் மதுதர்பிஷா சிந்ததி எச்சைனம் தூபமால்யாத்தை அலங்கரோதி. தூபம் மால்யம் எல்லாம் போட்டு பார்த்துருக்கேன், இன்னும் இல்லை. மாலையெல்லாம் போட்டு தூபம் எல்லாம் காமிச்சு சுகந்த மாலையெல்லாம் போட்டு வாங்க, ஏதாவது கொஞ்சம் கசப்பு போயிடுவாங்க, ஒன்றும் போல. சர்வத்திர கடுதேவசன கசப்பு சொல்ல கடுதேவசனம், சர்வத்திர கடுதேவசனம். இது இந்த ஸ்லோகம் பிரசித்தம். எதுக்கு பிரசித்தம் கேட்டா கிரியாவிலே கிடையாது, எல்லாமே அத்தியாயம் புரியுது. ஆனா பதம் வேணுமே, எந்த பதத்துல இருந்து அத்தியாயம் பண்றதுக்கு பதம் வேணும், புரியுது. நீங்க சொல்றது வாஸ்தவம், புரியுது. ஆனா புரிஞ்சப்புறம் பதம் வேணும். ஒரு பதம் இல்லாமல் அந்த கம்ப்ளீட் அந்த வாக்கியத்துக்கு அன்வயம் வராது. வாக்கியத்துக்கு அன்வயம் பண்ண அர்த்தம் சென்று புரியுது, இருந்தாலும் புரிஞ்சப்புறம் பதாத்தியாக பதம் இல்லாம முடியாது. இல்ல அதான் உபதிரவதாயி சம்சார விருட்சம் சத்திய உபாய, சத்திய உபாயம் இல்ல, சத்திய நாசத்திய உபாயம். இதுக்கு பதாத்தியாக பேரு. ஜலம் ஜலம் சொன்னா ஜலம் ஆனையா, ஜலம் ஜலம் சொன்னா ஜலம் ஜலம் சொன்னா அது வாக்கியத்துல வேணும்னா ஆனையா. அது மாதிரி அந்த பதம் எடுத்து சேர்க்கணும். ஸ்லோகம் அப்படி மனசோபியுதயோ நாசோ மனோநாசோ மகோதய மனோ நாசம் அபியேதி மனோ இயற்கை சிருங்கலா. மனசோபியுதயோ நாசோ மனோநாசோ மகோதய அபியுதய மனசோ நாச மனசோ நாச மகோதய அபியுதய மகோதய ரெண்டு பதம். அபியுதயம்னா இல்ல, அபியுதயம்னா ஐகிகமான சுகம், மகோதயம்னா மோட்சம். இந்த பதம் பிராச்சீன கிரந்தங்கள்லாம் நியாய பிராச்சீன நியாய வைசேஷிக கிரந்தங்கள்லாம் மோட்சம் என்கிற அர்த்தத்துல அபியுதயம் இல்ல மகோதயம். மகோதயம் என்கிற வேர்டு யூஸ் பண்ணிருக்கு. மகோதயா மோட்சம். இப்ப நம்ம எப்படி யூஸ் பண்றது? மகான் என்கிற அர்த்தத்துல மகோதயா. மகோதயா சொல்றது இல்லையா? மகானுதயம் மகானுதய மகோதயா. இது நம்ம இப்ப யூஸ் பண்றது எப்படி? மகானுதயா எத்தியனா பெரிய உத்கர்ஷம் வந்தவன் அர்த்தம். பெரிய உத்கர்ஷம் வந்தவன் மகோதயா மகான். மகான் அர்த்தத்துல மகோதயா மகாபாகா சொல்றது இல்லையா? இங்க வந்து மகோதயா மோட்சம் அர்த்தம். அபியுதயா அபியுதயனா போகம் அர்த்தம். போகம்னா ஐகிகமான சுகம். அதுக்கும் மனசக மனசக நாசக அபியுதய மனசக நாசக மகோதயா. ரெண்டும் மனசுக்கு மனசுடைய நாசம் சொல்றேன், எப்படி தெரியாது. மனோ நாசம் அபியேதி மனோ அஜ்ஞஸ்ய சிருங்கலா. அப்படின்னா என்ன அர்த்தம்? போகத்துக்கும் மனோநாசம் வேணும்னா மனோநாசம் இங்க சொல்றது மனோநாச அபியாசம் சொன்னா என்ன அர்த்தம்? மனசினுடைய கம்ப்ளீட் நாசத்தை சொல்லல. மனோநாசாபியாசம் சொல்றது வேற ஏதோ ஒரு டெக்னிக்கல் மீனிங் வச்சு சொல்றது. முன்னாடி சொல்லியிருக்கேன், மனோநாசனா மனோநாசா வாசனாட்சயா ரெண்டு மூணு வார்த்தைகள் சொல்லியிருந்தேன், மறந்து போயிட்டு. ஒரு டெக்னிக்கல் யூசேஜ் சொல்லியிருக்கேன். மனோநாசம்ங்கிறது மனசினுடைய அத்தியந்த விடாம அதுவும் மனோநாசம் தான். ஆனா மனோநாச அபியாசம் சொல்றது வேற ஏதோ ஒரு டெக்னிக்கல் மீனிங் வச்சு சொல்லியிருந்தேன். மனோநாசா வாசனாட்சயா சொல்லியிருந்தா இல்லையா? இப்ப அதான் சொல்லுவா பார்க்கலாம். சமணம் என்கிற அர்த்தத்துல சொல்றாங்க. அது தர்மி நாசம் பத்தி சொல்லல. மனசு என்கிற பொருளை போறது அந்த அர்த்தத்துல மனோநாசாபியாசம் சொல்லல. இப்போ விவேகம் இருந்தா தானே போகமும் சரியா நடக்கும். போகம் அபியுதயம். அபியுதயம்னா இகலோகத்தில் இருக்கக்கூடிய சுகம். இகலோகம்னா லௌகிக பிராபஞ்சிக சுகம், அதுக்கு அபியுதயம்னு பேரு. விஷய சுகம் அதுக்கு அபியுதயம்னு பேரு. மகோதயம் அதுக்கு மோட்சம்னு பேரு. யூசேஜ் இருக்கு. ஆத்தியந்திக மனோநாசம் மோட்சம். இப்போ ஐகிக சுகத்துக்கும் ஐகிகமா பிராபஞ்சிக விஷய சுகத்துக்கும் ஏதோ ஒரு மனோநாசம் இருக்கலாம். அப்படின்னா விவேகம் இருக்கலாம். இந்த விவேகத்தோட இருக்கிற ஏதோ ஒரு சென்ஸ் சொல்றான்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்க்கலாம். யமனோ நாசமப்யேதி யமன யஸ்ய மனஹ யஹ தத்துவஞானி. ஞானம் யஹான உபயோகம் இருக்கு. ஞானவான் என்கிற அர்த்தத்துல யஸ்ய மனஹ யமனஹ நாசம் அப்யேதி ஆத்தியந்திக நாசம் பிராப்னோதி. மனஹ அன்யஸ்ய ஹி சிருங்கலா. தெரியாதவருக்குதான் மனசு ஒரு சிருங்கலையா இருக்கும்.
பாடா இருக்கும். அஜ்ஞஸ்ய சிருங்கலா தாவம் விசீத வேதாளா வல்கந்தி ஸ்ருதி வாசனா ஏக தத்துவ திருடாபியாசா யாவன்ன விதிதம் மன தாவன் விசீத வேதாளா வல்கந்தி ஹிருதி வாசனா ஹிருதி வாசனாக வல்கந்தி. வல்கந்தின்னு அர்த்தம் ஏதோ கெடுதல் கொடுக்கிறது. எந்த மாதிரி? நிஷீத வேதாளா. நிஷீத வேதாளா ராத்திரியில வர்ற பிசாசு மாதிரி. ராத்திரியில வர நிஷீதம்னா ராத்திரி. நிஷீதே நிஷீதினி இப்படிலாம் பதங்கள் இருக்கு. நிஷீதம் இருக்கு. நிஷீதே தம உத்பூதே ஜாயமானே ஜனார்தனே தேவத்யாம் தேவரூபிண்யாம் விஷ்ணு சர்வபதாசியாம் வாழும். நிஷீதத்துல நிஷீத வேதாளா வேதாளங்கள் ஏதோ பிசாதிகள் வல்கந்தி ஏதோ மாதிரி பேசுற மாதிரி தெரியற மாதிரி இருக்கு இல்லையா, கெடுதல் கொடுக்குறது. அந்த மாதிரி வாசனாக எந்த வரைக்கும் இது பீடனம் பண்றதுன்னு கேட்டா ஏகதத்துவ திடாபியாசா யாவத் விஜிதம் மன. எந்த வரைக்கும் உங்களுடைய மனோதயம் வருது இல்லையோ அந்த வரைக்கும் தான். இந்த சொந்தம் பாக்குறது அது பாக்குறதுலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மனோதயம் வர்ற வரைக்கும் தான். சொந்தங்கள் ரொம்ப ஜாஸ்தி வரதா இருந்தால் மனசு ரொம்ப விக்ஷிப்தமா இருக்குதான், ஜாக்கிரத்திலே விக்ஷிப்தமா இருக்குதான். ரொம்ப ரொம்ப சொந்தங்கள் வந்து சுசுப்தி இல்லைன்னா மனசு விக்ஷிப்தமா இருக்குதான். அது நல்ல விஷயத்தினால விக்ஷிப்தமா இருந்தா கூட அப்படிதான். அதனால வேற ஒன்றும் பாவம் இல்லைன்னா கூட அனுகூலமா இருந்தா கூட விக்ஷேபம் ஜாஸ்தியா இருக்குன்னா அப்படிதான். எனக்கெல்லாம் ஒரு அனுபவம் இருக்கு. காத்தால ஆரம்பிச்ச சாஸ்திர கிரந்தங்களே வேற விசாரமே இல்லை, வேற எந்த விஷயமும் இல்லை. இது ஒரு பெரிய மகத்துவம் நினைக்கலாம் அது திருஷ்டியில. அது வேற விசாரம் இல்லை, வேற அதுவும் லௌகிக விஷயங்கள் கூட பார்க்கறதே வச்சுக்கோங்க. இந்த கிரந்தங்களே படிச்சுட்டு வருது. அது சில கடித கிரந்தம் இதெல்லாம் சாதாரணமா இருக்கும். இதெல்லாம் ரொம்ப யோசிச்சு மனசு புத்தி குழப்பமா இருக்கு இல்லையா, மாதிரி மனம் கிரந்தங்கள் எல்லாம் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் புத்தகங்கள் எல்லாம் இருக்கு. சமநிலைப்படுத்துறது கஷ்டம். அப்படியே மனசு வச்சுட்டு தூக்கம் வருது. தூக்கம் வரலன்னா என்ன அர்த்தம்? தூங்குறது. சொப்பனம் ஆரம்பிச்சாச்சுன்னா திருப்பி ஒரு வாக்கியார்த்தம் இருக்கு. ஏதோ பேசுறது, யாரோ ஏதாவது கேட்கறது, பதில் தெரியாம இருக்கிறது, பதில் தெரியறது, ஏதோ திருப்பி பேசுறது, இதுதான் எப்படி இருக்கும். அதனால என்ன வரும் கேட்டா ரெஸ்ட் வராது. அப்ப என்ன பண்ணணும்னா கேட்டா கொஞ்சம் அது ஏதோ சாஸ்திர விதமான விசாரமா இருந்தா கூட கஷ்டம் தான், பிரம்ம விசாரமா இருந்தா கூட கஷ்டம் தான். விசாரமா இருந்தாலும் பிரம்மம் இல்லை, விசாரம் பிரம்மம் கிடையாது இல்லையா. பிரம்மத்தை பத்தி தானே விசாரம். விசாரம் விசாரம் பிரம்மம் கிடையாது. பிரம்மத்தை பத்தி விசாரம் பண்றதா இருந்தா கூட விசாரம் சித்தம் தான், அது பிரம்மம் இல்லை. அது எவ்வளவு பகவத் விசாரமா இருந்தா கூட அது விசாரங்கள் வந்துட்டே இருந்ததுன்னா கஷ்டம் தானே. அதுக்கு என்ன பண்ண முடியும்னா ஏதாவது இந்த கட்டெல்லாம் போற மாதிரி ஒரு மெடிடேஷன் பண்ணி அந்த மாதிரி இந்த சாஸ்திரமா விசாரமா இருந்தாலும் எவ்வளவு உயர்ந்த வசந்த விஷயமா இருந்தாலும் அது விட வேண்டியதுதான். இல்லைன்னா சுசுத்தி கூட வராது, சொத்தம் தான். அந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கு. இதுக்கு நான் அப்பப்போ இல்லை, டெய்லி ஏதோ நாள் மாதிரி இல்லை. என்ன காரணம் கேட்டா வேற வாசனை இல்லைன்னா கூட அந்த வாசனையும் ஒரு விஷமாவும் வருது இல்லையா, கிரந்த வாசனை. ஏன்னா பார்க்காம இருக்க முடியாத வேற விஷயம். ஆனா இப்ப பாஷ்யமா இருந்தாலும் ஏதோ ஒரு புத்தகம் தான் எப்ப பார்த்தாலும் அந்த மாதிரி வரும் இல்லையா. அதனால அந்த விசாரங்களே ஓடிட்டு அதுக்கு மேல என்ன ஓடிக்கிறோம், அதுக்கு மேல என்ன கேள்வி வரும், இதுக்கு மேல என்ன பதில் வரும். அதனால அப்படி இருக்கட்டும், பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம். இப்ப இப்படி இருக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம், அப்படியே இருக்கட்டும். சுசக்தி இல்லைன்னா வேண்டாம். ஏக தத்துவம். அதனால என்ன பண்ணுவோம், ஏக தத்துவம் விசாரம் வேற, மனநம் வேற. நிதித்தியானத்துக்கு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் கோடிக்கிரமங்கள் இல்லை, கேள்வி சமாதானம் ஒன்றும் இல்லை, தத்துவம் அவ்வளவுதான். முடிவாச்சு அப்புறம் தானே வித்தியாசனம். முடிவு வர வரைக்கும் தானே மேல மேல கேள்வியும் பதில் கொடுக்கறதும் திருப்பி கேள்வி வரணும் யோசிக்கிறதும். அதெல்லாம் மனநம்
தசையில் தான் இருக்கணும். அதுக்கு இன்னொரு தசை இருக்கணும் இல்லையா? அது இல்லாம இருக்கிறது தான் கஷ்டம். இல்லைன்னு உங்களுக்கு வராது. அது கூட இருக்குன்னா அது போயிடும். அது எல்லாம் அட்ஜஸ்ட் ஆயிடும். அப்படி வரும். அதுதான் சரியா வரும். அப்போ ஏகதத்துவ திருஷாபியாசா யாவது மனः ந விகிதம் तावत् किं वर्गन्ति हृदि वासनाः विशीलवेदाः विषाद அது சாஸ்திரமாக இருந்தாலும் அது விஷாதமாக வரும். இது யோக சூத்திரம். ஏகதத்வாபியாசः சூத்திரம் ஏகதத்வாபியாசம் இருக்கு. சூத்திரம் ஏகதத்வாபியாசம் எப்படி இருக்கு சூத்திரம்? प्रक्षीणचित्तदर्पस्य निगृहीतेन्द्रियदृशः पद्मिन्यैव हेमन्ते क्षीयन्ते भोगवासना. प्रक्षीणचित्तदर्पस्य निगृहीतेन्द्रियदृशः प्रक्षीणः चित्तदर्पः चित्ते यः दर्पः सः प्रक्षीणः दर्पम् अहङ्कारः. निगृहीतेन्द्रियदृशः इन्द्रियं द्विदशतु द्विदृशो दृशः षष्ठी एव दृशः प्रगृहीता इंद्रियाणि द्विषः यस्य सः इंद्रियद्विष तस्य निगृहीतेन्द्रियद्विषः पद्मिन्यैव हेमन्ते क्षीयन्ते भोगवासना. पद्मिन्यः नाम मनस्. पद्मिनी சுத்தஜலதடாகம் அர்த்தம். சுத்தஜலதடாகங்கள் அந்த ஹேமந்த காலத்துல எப்படி ஸ்வச்சமா இருக்கோ அப்படி போகவாசனங்கள் எல்லாம் போகுது. हस्तम हस्तेन संपीड्य दन्तैः दन्तान् विचूर्ण्य च अंगान्यङ्गैः समाक्रम्य जये दादौ स्वकं मनः. அப்படி சொல்றது. இப்படி எது பண்ணாலும் பரவாயில்ல. நீங்க அந்த மனசை நல்ல அந்த சென்ஸ்ல நீங்க எது பண்ணாலும் நான் கேட்கிறேன் மனசை இறக்கணும். அந்த உபதேசம் அது சொல்ற பாஷை பாருங்க. ஹஸ்தம் ஹஸ்தேன சம்பீட்ய இப்படி பண்ணா மனசு அடக்கிறதா பண்ணுவோம். தாராளமா பண்ணுவோம். ஹஸ்தம் ஹஸ்தேன சம்பீட்ய தந்தையும் தந்தான் விஜூர்ணியா. பல்லு கடிச்சா இருந்தாலும் கூட பரவாயில்ல. கையடிச்சா பல்லு கடிச்சாலும் கேட்கல மனசு அடக்கணும். அங்காணி அங்கை சமாக்கிரமியா அங்கங்கள் எல்லாம் சேர்ந்து ஆக்கிரமணம் பண்ணாலும் பரவாயில்ல. ஜெயே தாதோ சுகம் மனः தன்னுடைய மனசு ஏதாவது தரணிகளே சுபகாஸ்தே साधुचेतसः पुरुषाः पुरुषकथा स्वगण्या न चिता ये चेतसा स्वेन. पुरुषकथासु न गण्या न चिता ये चेतसा स्वेन. ये स्वेन चेतसा न चिता पुरुषकथासु च गण्या न चिता ये चेतसा स्वेन. யார தன்னுடைய மனத்தினால ஜெயிக்கப்படுறதில்லையோ அப்படின்னு அர்த்தம். அவரே மனசை ஜெயிச்சிருக்காங்க. மனசுக்கு ஜெயம் இருக்குன்னா எனக்கு பராஜயம் இருக்குன்னு அர்த்தம். என்னுடைய மனசுக்கு எனக்கு மேல ஜெயம் இருக்கு. மனசு சொல்றத அனுசரிக்கணும் அப்படின்னா மனசுக்கு ஜெயம். அப்போ மனசா ஏ ஜிதா மனசா ஏ ஜிதா கைகி மனோஜிதம். யாரால மனசு ஜெயிச்சிருக்கோ மனசினால யாரு ஜெயிக்கப்படுறது இல்லையோ புருஷகதாசு கண்ணியாக மகான்கள் யாரு கரண பண்ணும்போது அவளை தான் கரண பண்ணுவாங்க. கண்ணியாக வந்து ஏதாவது தரணிகளே சுபகாஸ்தே சாது தேவதம் புருஷா தரணிகளே பூமௌ பூமியில சுபகாக பாக்கியவந்தா பகவன பாக்கியம் சுபகாக சாது தேவதம் புருஷாக புருஷகதாசு கண்ணியாக यार धजिताः ये चेतसा स्वेन चेतसा ये धजिताः. हृदयदिले कृतकुण्डल उल्बण कलना विशो मनो भुजगः यस्य उपशान्ति भगवत् चन्द्रवन्दितं स अव्ययं वन्दे. हृदयदिले कृतकुण्डलः उल्बण कलना विशो मनो भुजग. मनस्सु एकर पांब मनो भुजग भुजेन गच्छति भुजग मनो भुजग कैयाल काल इल्लेनप्पा मनो भुजग कैयाल पोरदु अत्र भुजेन गच्छति
கையும் இருக்கா கால் இருக்கா தெரியுது, கால் இல்லை அவ்வளோ. ஆனா சின்ன சின்ன கால் இருக்குன்னு சொல்றேன். பாம்புக்கு இருக்கு, சின்ன கால் இருக்கு, காடு மாதிரி தெரியறது இல்லை அது வச்சுட்டு. அப்படி உருதா வச்சிருந்து இருக்கு, காலிலே வச்சிருந்தானே சொல்றது. ஆனா உண்மையா அப்படி கிடையாது. சின்ன சின்ன கால் இருக்கு, கால் மாதிரி ஏதோ சின்ன 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 கால் பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு சின்னதா இருக்கும்னு சொல்றேன். நமக்கு சப்தத்துக்கு விற்பத்தி வந்து சப்தங்களுக்கு இது லட்சணம் இல்லை, இதெல்லாம் லட்சணம் சொல்ல முடியாது. சப்தத்துக்கு பிரவൃத்தி அது எப்படின்னா அதை எப்படி தெரியறதோ அதை வச்சுட்டு, உண்மையா எப்படி இருக்கான்னு வேற விஷயம். எப்படி தெரியறதோ அதை வச்சுட்டு சுரசனால போறதும் தெரியுது, அதை வச்சுட்டு சப்தம் வருது அவ்வளவுதான். அந்த மனோ முதலன் எப்படி இருக்க மனசு பாம்பு ஹிருதயத்திலே, ஹிருதய குகையில, நிலம்னா குஹம், ஹிருதய குகையில் இருக்கு. அப்புறம் கிருத குண்டலா, குண்டலாகாரத்துல குண்டலாகாரத்துல இருக்கு. உள்வன கலனாஷா, கலனம்னா இல்ல, கலனம்னா சங்கல்பங்கள், சிந்தனைகள். அந்த விஷயத்தை வச்சிருந்த மனசு இருக்கு. அந்த சங்கல்ப விஷத்தோட சேர்ந்து இன்னும் மனசு இருக்கு. எஸ்ய உபசாந்தி அகமத், அந்த அந்த மனசு என்கிற புஜகம் யாருக்கு போயிட்டோ, எஸ்ய உபசாந்தி அகமத் சந்திரவதுகம் தம் அவ்யயம் வந்தே, சந்திரவதுதேதி தம் அவ்யயம் வந்தே. சிந்தனாதிக்கிராத்வேதம் மாயா சக்கரஸ்ய சர்வதः க்ஷீயதே சேத் தத் ஆக்ரம்ய தத்ர கிஞ்சித் பிரபாததே. சிந்தனாதிக்கிராத்வேதம் மாயா சக்கரஸ்ய சர்வதः க்ஷீயதே சேத் தத் ஆக்ரம்ய தத்ர கிஞ்சித் பிரபாததே.